ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணும்போதே அது சாஃப்டாக இருக்கிறது தெரியுது. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை பிசைஞ்சு எடுத்து ஓரமாக வச்சுருவோம். எவ்வளோதாங்க இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அப்படியே அழகாக விரல் உள்ளே போகணும். ஓகே, ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருந்த கடலை பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இந்த கடலை பருப்பை நாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் சேர்த்தாச்சு. இப்போ வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிப்போம். ஸோ இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஸ்வீட்டுக்காக ஏற்கனவே தூள் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துப்போம். ஸோ எல்லாமே சேர்த்து அரைக்கும். பருப்பு தனியாக வெல்லம் தனியாக சேர்த்திங்கன்னா வாட்ரி ஆகிடும். ஸோ ரெண்டுமே ஒன்றா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா பைண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை லைட்டாக 2 பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பூர்ணம் ரெடி. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பால் எடுத்து நல்ல நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சிட்டு இதை விரிச்சிருவோம். இப்போ விரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்துலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுப்போம். பூர்ணம் வச்சதுக்கு அப்புறமா எல்லா சைட்லேருந்தும் நம்மளோட சப்பாத்தியை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஜாயின்ட்ஸும் ஒன்றா இருக்கிறதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணதை நம்ம நெக்ஸ்ட்டு சப்பாத்தியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு கவர் மேலே பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக தட்டி எடுத்து சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் நம்மளோட போலி தயார். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி இதை செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எங்கள் அம்மாவை நச்சரித்து செய்ய வச்சுருக்கேன். ஸோ ஒரு கட்டணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. எஸ், தோசைக்கல்லும் சூடாக இருக்குது. போட்டாச்சு. டெம்ப்டிங்காக இருக்குது, வெயிட் பண்ண முடியல. ஸோ இதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான போலி